இனிமேல் இதுவரைக்கும் ஞாபகம் இல்லை, இனிமேல் செகண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இனிமேல் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுகு அப்ப அழுதுதான் இருப்பான். எப்போ ஃபுல் ஃபார்ம் வரும் தெரியுமா? அழுது பார்க்கலாம், அழுதான் விடு, இனிமேல் பார்த்துக்கலாம், புரியுதா? வா சாப்பிடலாம். ஃபுல் ஃபார்ம் ஆயிடும், மறுபடியும் ஒரு கிடை கேள்விக்கலாம். இதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. சுருட்டு ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க சாகர வரைக்கும் உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த பணம் போதுமா? பணத்தை கொடுப்பாங்க. வேணும்னா அந்த வயசுல அதை வாங்கி வச்சுட்டு படிச்சு ஜெயிச்சுக்கோ. இல்லைன்னா தோத்து போக சார். வெளியில போய் பார்க்கிங்ல போய் கொஞ்ச நேரம் நின்று உங்க வயசுல 10 பேர் நிற்கிறான், விசில் அடிச்சுட்டு கார் பார்க்கிங் பண்ண வச்சுட்டு அதே பாருங்க. உங்களுக்கு ஏசி என்ன படிக்கிறோம்னு சொல்றது நாங்க. தினமலர் இந்த வேலையை உங்களுக்காக பண்றாங்க. வாய்ப்பு கொடுக்கணும், பணத்தை கட்டணும், பாசத்தை காமிக்கணும். பாசத்தை காமிச்சு பணத்தை கொடுத்து பெற்றவர்கள் எப்படி ஏமாத்தாங்க முழு நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. நல்லா கேட்டுக்கோ. கீழே நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்க அப்பா அம்மா அழுவாங்க, என் பையன் கீழே கொடுத்தானே வலிக்குன்னு. வலி நீங்க தான் தாங்கிடணும், உங்க அப்பா அம்மாலாம் தாங்க மாட்டாங்க. வேணும்னா படிச்சு நல்லா ஜெயிச்சோங்க. இல்லைன்னா வெளியே பத்தோட பணம் ஊர்லேயே சுட்டிட்டு இருக்கலாம். எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். ஊருக்குள்ள வேலை இருக்கு. 10,000 சம்பளத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வைங்க, படிப்பு இல்லைன்னு வைங்க, பணக்கார என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தொடரா சூழல் தொலைக்கணும் சார். இது சூழ் வழி சொல்றீங்க, 1000 ரூபாய் தொடர். சரி ஓகே சார், அப்படியே தொட சார், தள்ளி கொடுங்க சார், அப்படியே தொடப்பா சார். இன்னொரு 500 ரூபாய் தொட. ஓகே சார். இன்னைக்கெல்லாம் 12 முடிச்சிருக்கீங்க தெரியாது. இன்னைக்கு சாரியா தான் இருக்கும். ஏசி சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஒரு 4 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், அப்புறம் தெரியும் என்ன வேலை கொடுமோ. வீட்டில் உட்காந்து என்ன வேலை கொடுத்தாலும் எப்படி செய்யறதுன்னு தெரியும். 4 நாள் முன்னாடி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க, ஏன்னா நான் படிச்சுக்கிட்டேன் பிகாம். நாங்கள் திருப்பி கேள்வி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, எதுக்கு பிகாம் டிகிரி? எதுக்கு பிகாம் டிகிரி? அப்ப என்ன படிக்கணும்? அது படிச்சுக்கோங்க. இது வாய்ப்பு. Utilize the opportunity at the right time is very much important for your life. Right? யார் உலகிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றுறது தெரியாது. ஆக்கியம் டிசைன் அடுத்து சார் நல்லா படம் வரையும் சார். கேம் டிசைன், அனிமேஷன் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன், இன்டீரியர் டிசைன், கார் டிசைன், ஆட்டோமொபைல் டிசைன், லெட்டர் டிசைன், ஃபேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், வார்ட்ரோப் டிசைன், அத்தனை டிசைன் தான். மிகப்பெரிய வாய்ப்பு படத்தை வச்சா சார். எனக்கு படத்தை வரைய தெரியாது சார். மார்க் பாஸ் பண்ணுவோம் சார். FTDA ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்ளிகேஷன் போடு. பரீட்சை வந்து ஜம்மு டூ மினிட்ஸ்வா கூப்பிட்டு சீட்டு கொடுப்பான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல சம்பளத்தில் வேலை கொடுப்பான். ஜஸ்ட் அதே மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. கல்வி இன்ஸ்டிடியூட், இந்தியன் கல்வி இன்ஸ்டிடியூட் திருப்பதி, அதான் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் சொன்னதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூப்பிடுவான். போங்க ஜம்மு டூ மினிட்ஸ்வா கூப்பிட்டு சீட்டு கொடுப்பான். பல கோடி சம்பாதிக்கலாம். சாப்பாடு டெக்னாலஜி சாப்பிட முடியும், சாப்பாடு தான் சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க. ஸோ அது போல டிசைன் படிக்கலாம். நான் சொன்னேன் படத்தை வச்சு ஐஐடி போடலான்னு. யூசிட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது. அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன். ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் எப்படி இருந்துச்சு? மேடம் அந்த கேப் கொஞ்சம் கேப்பா ஒரு எஸ்எஸ்எஸ் டிசைன் இருந்துச்சு. எங்கே கேப் கிடையாது. இந்த மொபைல டிசைனை முதல்ல வளர்ந்து கணிப்புப்படுத்த ஆப்பிள் கம்பெனிக்காரன். இந்த ஆப்பிள் கம்பெனிக்காரனுக்கு இந்த டிசைனை போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? உலகத்தினுடைய நம்பர் 1 டிசைன் இன்ஸ்டிடியூட், நம் நாட்டில் பெருமை வாய்ந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழ் இயங்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அவார்ட்ஸ் தான் NID. அகமதாபாத், குருஷேத்திரம், விஜயவாடா, ஜார்க்கண்ட், போபால் போன்ற 5 இடங்கள் இருக்கு. டிசைன் டிகிரி என்ன தெரியுமா? BDes பேச்சுலர் ஆஃப் டிசைன் டிகிரி. அடுத்து ஃபேஷன் டெக்னாலஜி NIFT நேஷனல் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். ஒண்ணுமே தெரியல ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் FTDA படிக்கலாம். கேர்ள்ஸ் அம்மாக்கள் எல்லாம் இப்போ சுடிதார் சாரி அந்த மாதிரி சில பேர்
ஆஃப் கிராஃப்ட்ஸ் அண்ட் டிசைன் போய் படிக்கலாம் ஜெய்ப்பூர்ல. எல்லாம் பயங்கரமான லைஃப், பயங்கர செல்ஃப் ஆண்டர்பிரனர், தொழில்முனைவோட வர முடியும். அடுத்து இன்ஜினியரிங். இப்பதான் எனக்கு மைண்டிங் வந்துருக்கப்பா, என் தலைப்பே இப்பதான் தொடங்குது. என்ன சார் 3 மணி நேரம் பேசிட்டீங்க, இன்னும் தலைப்பு தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்கன்னு. ஜெயில ஜெயிக்கிறதுக்கு இங்க பாருங்களேன், நான் ஆர்ஜியில போட்டு டேட்டா வாங்கி வச்சுட்டேன். டேட்டா கேட்டால் நீ கேட்குற டேட்டா இல்லைன்னுவான், நீ இருக்கிற டேட்டா கூட நான் பார்த்துக்கிறேன். இது என்ன கதைனா, போன வருஷம் என்ன 17,370 பேர் ஐஐடிக்கு போயிருக்காங்க இந்தியா முழுக்க. எத்தனை பேர்? இதை இன்புட், இதை எத்தனை இன்புட் 70,320 பேர் தெரியுமா? 527 பேர் மட்டுமே. சரி சார், யாரு அதிகமா போயிருக்கிறா? இந்தியாவிலேயே அதிகம் சென்ற மாநிலம் எது? ராஜஸ்தான். எவ்வளவு தெரியுமா? பாலைவனம் சார், தண்ணியே கிடையாது. 2,790 பேர் படிக்கிறாங்க ஐஐடியில். இரண்டாவது இடத்தில் ஆந்திர பிரதேஷ் 2,020 பேர் படிக்கிறாங்க. மூன்றாவது இடத்தில் தெலங்கானா 2,003 பேர் படிக்கிறாங்க. நாலாவது இடத்தில் மகாராஷ்டிரா 1,846. ஐந்தாவது இடத்தில் உத்தரப்பிரதேஷ் 1,765. பீகார் சார், பீகார் நினைக்கிறோமே, பீகார் எத்தனை பேர் தெரியுமா? 938. நம்மளுது 528. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன் சார் இப்படி நடக்குது? என்ன ரீசன்? நல்லா கேட்டுக்கோங்க. ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, இந்த 6 ஸ்டேட் மொத்தம் 37 ஸ்டேட்ல, இந்த 6 ஸ்டேட்ல மட்டுமே 61.23% ஐஐடி சீட்டை முடிச்சிடறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 39 ஸ்டேட் சேர்ந்துதான் மிச்சம் இருக்கக்கூடிய 39%. அவ்வளவுதான். வை ஐ வில் டெல் யூ. என்ஐடில பாருங்க, போன வருஷம் 23,979 பேர் சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தெரியுமா? 662 பேர் தான். 662 தான் மொத்தமே. சரி, 662 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. குட். இதுல என்ன மேட்டர் தெரியுமா? என்ஐடில ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டா ரெண்டு இருக்கா. என்ஐடி திருச்சியில நமக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா 50% சீட் இருக்கு. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் படிக்க முடியாது, யாரும் படிக்க முடியாது. அந்த 662ல என்ஐடி திருச்சியில தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் ஹோம் ஸ்டேட் கோட்டா படிக்க முடியுங்கிறதுனால அதுல மட்டுமே 509 பேர் சேர்ந்துட்டான். அப்ப 660 தமிழ்நாட்டு சீட்டுக்கு போய் 509 பேர். அப்போ ஏன் சார் போனதுல அடுத்து பாருங்க, 7,739 சீட்ல தமிழ்நாட்டுக்கு வெறும் 269 தான். ஏன் அப்படின்னா நல்லா கேட்போம். நான் யோசிச்சது இதுதான் உண்மை. நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இது முக்கிய தமிழ்நாட்டுக்கு நாமெல்லாம் டெஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதி மனப்பாடம் பண்ணலாம். 4 நாள் படிச்சு எழுதிக்கலாம். கரியர் கூட சம்டைம்ஸ் மாஸ் போட்டுருவாங்க. ஜேஇ, நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் உங்களுக்கு கான்செப்சுவல் எபிலிட்டி, கான்செப்டை புரிஞ்சு அந்த கான்செப்டை ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுற நாலேஜ் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற எக்ஸாம். அப்போ கான்செப்டை நீ புரிஞ்சுக்கணுங்களா? நீங்கெல்லாம் 6th இருந்து 10th வரைக்கும் சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். சிபிஎஸ்சி அதேதான், ஸ்டேட் போர்டு அதுதான், ஐசிஎஸ்சி அதுதான், அதேதான். ஆனா ஜேஇல அஸ்வின் அப்படிங்கிற ஒரு சாப்டர் 11th இருந்து வைக்கிறாங்கன்னு அதுல ஏ 6th இருக்கும். ஏ அந்த ஏ வந்து 6th இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஏவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண தெளிவா வச்சா ஆக அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் இம்பெக்டா படிக்கிறது, அதுதான் ஜெயிக்கான பேஸ். சரி சார், புரியுது எங்களுக்கு தெளிவா. தமிழ்நாட்டு இல்லையா? இல்லை. ஏன்? 99.85% வாங்கிட்ட சாய்ஸ் சொல்லி ஒரு பையன் வந்துடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 கரெக்ட். ராஜபன் பேரு, நாகர்கோவில் பையன். எப்படி டாக்டர் நான் படிச்சீங்கன்னு கேட்டேன். செல்ஃபா தான் சார் படித்தேன், ஆன்லைன்ல படித்தேன். சூப்பர், நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ஹிந்தியில் சொல்லி கொடுத்தாங்க சார். ஹிந்தியில் சொல்லி கொடுத்தாங்க.
பரவாயில்லையே இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கலையா சார்? அவங்க வந்து ஹிந்தியில் வந்து தான் சார் கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க, இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஹிந்தியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? இன்னும் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்படியா? அதில் படிச்சு வந்தியா? ஆமாம் சார். இன்னொரு விஷயம் காதேபள்ளியோட ஒரு ஊர், அதுல 1735 பேர் ஜேஇக்கு மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். என்னை கூப்பிட்டு செஷன் கூப்பிட்டுருக்காங்க. போய் பேசுறேன். பேசி முடிச்சுட்டு கிளாஸ்ல போய் பார்த்தேன் எப்படி பாடம் நடத்துறாங்கன்னு. தெலுங்குல பாடம் நடத்துறாங்க. தெலுங்குல பாடம் நடத்துறாங்க. நல்லா கேட்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? தெலுங்கு டீச்சர் இருக்காங்களா, ஆந்திரா டீச்சர் பாடம் நடத்துறாங்களா? நடத்துவார். அஸ்வின் லிவ்சன் தாராபுரம். நான் இங்கிலீஷ்ல பாடம் நடத்துறேன் உங்களுக்கு. அஸ்வின் லிவ்சன் தாராபுரம். உங்களுக்கு புரியல, எதில் சொல்லி கொடுத்தா புரியும்? நான் கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன்னாக்கன்னு அஸ்வின் லிவ்சன் தாராபுரம் இங்கிலீஷ்ல சொல்றேன், கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு கான்செப்ட் புரியல, எதில் சொல்லி கொடுத்தா புரியும்? தமிழ்ல சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியுமா? நாங்க தான் ஆந்திரா டீச்சர் வச்சுக்கிறோமே, ஆந்திரா டீச்சருக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு தெலுங்கு தெரியாது, ஆல்ரெடி இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியல, அப்படி எப்படி சார் செய்வீங்க? How will you earn? 6th ல இருந்து 10th வரைக்கும் கான்செப்ட உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதாங்கறத கட்டாயம் சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிகள், கட்டாயம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், கட்டாயம் சொல்லி கொடுக்கக்கூடிய பேரண்ட் இருந்தால் அவர்கள் ஜேஇ நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளில் சேர்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுல 6th ல இருந்து 10th வரைக்கும் கான்செப்ட புரிய வைக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். இதுதான் நாம் தோற்று கொண்டிருக்கிறதுக்கான மிகப்பெரிய பேக்ரவுண்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. So our teachers must be trained to teach concepts. That's it. அவ்வளவுதான் முக்கியங்க. அத கையில எடுத்தா ஜெயிக்கலாம். சிம்பிள் லாஜிக். அதுல சிலபஸ் 10th வரைக்கும் ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு எப்படி தெரியுமாங்கன்னா இப்படி இருக்கும். லைட்டா கிராஜுவேட் ஸ்ட்ரைட்டா இருக்கும். லைட்டா இப்படி ஏகோ 11th இப்படி நின்னு 11th ஜம்ப் ஏவர் சர்வரி ரைட் ஆங்கிள் போகும் மேல. இன்னும் புரிய மாதிரி சொல்றேன். 10th ல பிசிக்ஸ்ல 9 சாப்டர்ஸ் இருக்கு, 11th ல 54 சாப்டர்ஸ் மாறிடும். அவ்வளவுதான். ஆனா 9th ல 9 சாப்டர் பிசிக்ஸ்ல இருந்து 9th ல 8 சாப்டர் இருக்கும். பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. குவார்டர்லி எக்ஸாம் படிப்பா, இதெல்லாம் நாளை படிச்சுக்கலாம், ஹாஃப் இயர்ல படிச்சா 4 தான் படிக்கலாம், ஹாஃப் இயர்ல படிச்சா 10th ல அப்புறமா படிச்சுக்கலாம்ப்பா. பரிசைக்கு 10 நாளைக்கு வெளியே உட்காந்து படிச்சா 4 தான் படிக்கலாம். அதே மாதிரி கன்சூமில் வந்து போயிடாதீங்க. புளியை படிச்சு நீங்களே படுத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். அது வேற இல்லை. அதுவே நம்ம பசங்களுக்கு தெரியாது. என்ன நினைக்கிறேன், பரிசைக்கு 10 நாள் படிச்சா அது பேரண்ட் வேற வருவாங்க. பேரண்ட் இதுவரைக்கும் அதிகமாக கேட்ட டயலாக் என்ன தெரியுங்களா? பேரண்ட் சொல்றேன், சார் என் பையனுக்கு பயங்கர எபிலிட்டி இருக்குது சார், படிச்சான்னு வைங்க, பயங்கரமா படிப்பாங்க. இது உங்களுக்கான டயலாக் நினைச்சுக்காதீங்க. ஒருத்த பேரண்ட்டுக்கு சொல்றேன், பேரண்ட்டுக்கு போன அத்தனை பேரண்ட்டுக்கு ஒரே டயலாக் இது மட்டும்தான். படிக்கலாம், அவ்வளவுதான். பயங்கர எபிலிட்டி படிக்கணும்னு நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? அப்போ எபிலிட்டி இருந்தாலும் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஜேஇல ஜெயிக்கிறதுக்கு என்ன சார் வேணும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். நீட்டியை சேர்த்திக்கிறேன். பயாலஜிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெகா ஓரியன்டட். கிளாஸை நல்லா கவனிச்சு வீட்ல போய் மனப்பாடம் பண்ணணும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட அப்படிதான். பிசிக்ஸ், மேத்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பார்க்கணும். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நீட்ல அதிகமா ஜெயிக்கிறது யாரு? பொண்ணுங்களா பசங்களா? கரெக்ட், பொண்ணுங்க. நீட் மனப்பாடம் ஓரியன்டட் எக்ஸாம். ஜேஇல அதிகமா ஜெயிக்கிறது யாரு? பொண்ணுங்களா பசங்களா? 14 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுல 2.5 லட்சம் பேர் கிளியர் பண்ணிடுவான் அட்வான்ஸ் எழுதுறதுக்கு. ஜேஇ மெயின்ஸ் எழுதுற என்னென்ன பிரான்ச்சுக்கு போலாம்னா 31 என்ஐடிஸ் போலாம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 26 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போலாம். 36 சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போலாம், சிஎஃப்டிஎஸ் போலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க. ஜேஇ மெயின்ஸ் மார்க்க வச்சுட்டு இதுக்கு மட்டும் இல்ல, ஜேஇல மொத்த மார்க் வாங்கினா இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி காலேஜ் எது தெரியுமா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஹரியானா. மொத்த மார்க் வாங்கினா சீக்கிரம்
படிச்சு முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும். யாரெல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் கை தூக்குறாங்க டக்குனு கை தூக்குங்க. யாரெல்லாம் ஜெயிக்கு அப்ளை பண்ணல அவங்க மட்டும் கை தூக்கிட்டு நில்லுங்க. அவ்வளவுதான். அதான் பாருங்க, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றது. கை கீழே போடுங்க போச்சா. அது மட்டும் இல்ல, நேஷனல் ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஸ்டிடியூட் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் கீழ் இருக்கக்கூடிய காலேஜ் 40 மார்க் வாங்கினா போதும், 10 கேள்வி கரெக்டாக கூப்பிட்டு சீட் கொடுப்பான். படிச்சு முடிச்சு இந்தியன் ரயில்வேஸ் கடை கொடுப்பான். அப்ளிகேஷன் போடல போச்சு. அடுத்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புனேல இருக்கு. ஒரே டிகிரி பிடெக் ஃபயர் இன்ஜினியரிங் டிகிரி, அவ்வளவுதான். 60 மார்க் வாங்கினா போதும். ஜெயில ஜஸ்ட் 50 क्वेश्चंस ஆன்சர் கரெக்டா எழுதினா போதும். யூ வில் பி கெட்டிங் சீட். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஓசிஎல் பிசிஎல் எஸ்பிசிஎல் வேலை கொடுக்கலாம். அப்ளிகேஷனே போடுறது நம்ம அதெல்லாம். அதோட கொடுமை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கள வெளி ஸ்டேட்டுக்கு தவறுது. இந்த ஃபீல்டு நான் ஏன் தெரியுமா? எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்சி இங்கிலீஷ்ல பேசுற பயங்கரமா பிசினஸ் சொல்லுவாங்க. பேச மாட்டேன், யூடியூப்ல தமிழ்ல மட்டும் தான் பேசுறேன். தமிழ்நாட்டு மாணவர்களை மேலே கொண்டு வந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தமிழ்தான் எங்க அப்பா சொல்லி, அதனால தமிழ் தான் பேசுறேன். ஐ வில் பி இன் தமிழ் ரைட். போன வருஷம் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜில 41 சீட் வேக்கன்ட்னு சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. யோசிப்போ 41 சீட் இருக்குதே, நம்ம தமிழ்நாட்டு பசங்க எப்படி எப்படி இவங்க வேற டெல்லிக்கு போக மாட்டாங்க, என்ன பண்றதுன்னு யோசனை. யூடியூப்ல வீடியோ, உலகத்திலே ஃபுட் டெக்னாலஜி தான் டாப் மோஸ்ட் காலேஜ்ல இருக்கு. ஒரு வீடியோ போட்டு ஃபுட் டெக்னாலஜி சூப்பர்னு நினைக்க வச்சு பிளேஸ்மெண்ட் டேட்டா எடுத்து போட்டு டெல்லிக்கு போறதுக்கு 4435 ரூபாய் டிக்கெட். நாளைக்கு போறதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். போறதுக்கு டிக்கெட் 4435 ரூபாய். டிக்கெட் எடுத்துட்டு போங்க. டெர்மினல் கீழே இறங்கிடுவான். இறங்கி வெளியே வாங்க. 135 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஹரியானாவோட பார்டர்ல இந்த காலேஜ் இருக்கு. காலேஜுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னேன். என்ன போய் தெரியுமா? தமிழ்நாட்டு பசங்க ஆல்ரெடி அந்த 16 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கு போவாங்க. பேரண்ட் வேறமா ஃபோன் பண்ணி, சார் அந்த ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர் தான் சொல்லுங்க சார். நம்ம பேரண்ட் நான் அம்மா அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, பெரிய காலேஜில் படிக்கிறாங்களவா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுல விவரம் யார் தெரியுமா? அம்மாக்க தான். போன் என்ன பண்ணி பேசுறாங்கல்ல, என் பையனை எப்படி படிக்க வைக்கிறது, எங்க படிக்க வைக்கிறதுன்னு 10 கால் வருதுன்னா 9 கால் அம்மாக்க தான் பேசுவாங்க, 1 கால் அப்பா பேசுவாங்க. ரியலே தெரியும். போன் நம்பர் கொடுங்க சார், நீங்க போங்க. தமிழ்நாடு மாணவர்களே வரவேற்கிறோம். தமிழ்ல எழுதி ஓடு முடிச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டு பையன் போங்கன்றேன். அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நிக்கலன்னா என்ன போய்தான் ஆகணும். போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த கவுன்சிலிங் அந்த சீட் இருந்த 41 சீட்ல 36 சீட்டு தமிழ்நாட்டு பசங்க போன வருஷம் பிடிச்சுள்ளது இல்லையா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜில. இந்த வருஷம் ஒரு உண்மையை சொல்ல என்னன்னு 36 பேர் தமிழ்நாட்டு பையன் படிச்சுட்டு இப்படியெல்லாம் பேசி நம்ம தமிழ்நாட்டு பசங்க தள்ள வேண்டியது இருக்கு. இதுதான் நிலைமை. வெளியே போங்க சார், நல்ல காலேஜ் படிக்கலாம். சோ ஜெய் படிச்சு ஜெயிச்சு, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து அட்வான்ஸ் எழுதுறீங்கல்ல, அட்வான்ஸுக்கும் ஜெய் அட்வான்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கேன் சார். மெயின்ஸ்க்கு அட்வான்ஸுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டாக ரெண்டு ஒன்று தான். 4 நிமிஷத்துல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா மெயின்ஸ்க்கு படிக்கிறேன்னு அர்த்தம். அதே சமயம் 2 நிமிஷத்துல நீ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீ அட்வான்ஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிள். ஹவு ஃபாஸ்ட் ஹவு குயிக்லி யூ ஆர் டூயிங் இஸ் மேட்டர். மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ். சார் எப்படி சார் ஜெயிக்கிறது? தலைப்பு கொடுத்தாங்கல்ல, ஜெயிக்கிற விஷயத்தை சொல்ல கேட்டுக்கோங்க. வேகமா 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம். 10th நானும் 51, 11th பேட்டரி எக்ஸாம்ல பிசிக்ஸ் 38, மேத்ஸ்ல 35, கெமிஸ்ட்ரியில 41, பயாலஜில மட்டும் 62. பாண்டியராஜன் பிசிக்ஸ் டீச்சர் படிக்கவே மாட்டேன், தயவு செய்து கூட்டிட்டு போய். நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. எங்க வீட்டு மாலாமதான் தொடர்ந்து ஒழுங்கும். சாப்பாட்டுக்கே இருக்காது. எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மா சமைச்சு போடுவாங்க. எங்க அப்பா கிழிச்சு போன செருப்பு போட்டு பக்கத்துல போய் ஸ்பிட்டி பண்ணி கூலி வேலைக்கு போவாங்க. படிக்கலையா? அந்த பாண்டியராஜன் சார் கிட்ட நீங்க திட்டார். எங்க அப்பா அம்மா இருந்து வளர்த்தீங்கன்னா நல்லா வளர்த்திருப்பான், ஆம்பளை வளர்ப்பு தானே நல்லாலையும் ஒருத்தர் சொல்லி எப்படியாச்சும் படிக்கலன்னு கொஞ்சம் படிச்சேன். அப்போ புத்தி வராது. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எங்க அப்பா ஃபீஸ் கட்டணுமா 1000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கு ஆப்போசிட்ல ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு கடன் வாங்க போனார். கடன் வாங்க போனது என்ன தெரியுமா? இன்னொரு பிச்சை எடுக்கிறதுக்கு லெவல் இங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தாலே தெரியுது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் இருக்கீங்க. கார்ல வந்தவங்களுக்கு நான் சொல்லல,
அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். இந்த பணக்கார பசங்களுக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? எமோஷனல் பர்சன்டேஜ் சுத்தமா கிடையாது. அப்பா அம்மா மேல ஒரு பாசம் இருக்கும். பணம் தான் அவங்களுக்கு அப்படி கண்ணை மறைச்சிருக்கு. ஸ்டைல் ஸ்மார்ட்டா இருக்கிறதா முக்கியம், ஸ்டைலா இருக்கிறது முக்கியம் இல்லை. ஸ்மார்ட்டா இருக்கிறதா ஜெயிக்கிறதுக்கு போகணும், ஸ்டைலா இருக்கிறவங்க சலூன் கலக்கிறாங்க போய் நீ மண்டையை கட்டுறது டியூஷன் எடுத்த நீ பெரிய கிடையாது, படிக்கிறவங்க தான் பெரியாரு. நல்லா கேட்டுக்கோங்க. ரைட் போயாச்சா? கடமை எங்க அப்பா நானும் வரேன் பார்த்து பார்க்கலாம். ராமச்சந்திரன் எங்க அப்பாட்ட சொன்னா 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறது 10 மாட்டேன் பையனை மட்டும் வெற்றி வச்சிருக்கிறேன்னு கேட்டான். கேள்வி கேவலமா கேட்டான். அப்பா நான் பார்க்கலாம் ஓவர பேசுறாரு, மூக்க கிடைக்காத உள்ள போயிருக்கான். பணம் எடுத்துட்டு வரும் ஊரு. சரிப்பா இப்படி பேசுறான். ஒரு மாசத்துக்கு மேலே ஒருத்தர் கடந்து போனேன், தூக்கு பிடிச்ச அழகாக பேசினான். உன்னை எதுவும் சொல்லலை, உங்கள்கிட்ட வேற ஏதாவது சொன்னீங்க அம்மா நினைச்சு அதுவே நான் கடைசி வரைக்கும் கடன் வாங்கிய படிக்க வைக்கிறேன், எப்படியோ படிச்சுக்கோ. இல்லைங்கப்பா எப்படி படிக்கிறது சொல்லுப்பா நான் படிக்கிறேன். அதை விட திடீர்னு படிப்பா அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் மச்சா ஐடி யூடியில் படித்தார். புத்தகத்தெல்லாம் குழந்தை முடிச்சார். 11th ஸ்டாண்டர்ட் நான் நல்லா படிப்பேன்னு நினச்சிட்டேன். இந்த புத்தகத்தெல்லாம் படி பெரிய ஆகிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணி நேரம் தான் தூங்குவேன். 5 மணி நேரம் தான் தூங்குவேன். நல்லா கேட்டுவாங்க. படிக்கிறதுக்கு பின்னாடி வலிக்கும், தலை வலிக்குமா அழுவேன். எங்கள் அப்பா மணியில் படித்து காலையில் வச்சு படிப்பாங்க. எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். மறுபடியும் கடை படிச்சு மறுபடியும் படிப்பேன். சாமி எங்கேயும் போக என் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சு கொண்டு என்னைக்கு வாழங்கள் குடி செய்வல் ஏதும் ஒருவருக்கு தெய்வம் மனிதனுக்கு தான் முதலும். யார் வந்து நானும் நல்லா இருக்கு எங்க அப்பா அம்மாவே நல்லா வச்சு கங்கணம் கட்டிட்டு படிக்கிறானோ அவன் பக்கத்துல சாமி உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சு கொண்டு போய் உனக்கு வேணுங்கிற வாழ்க்கையை கொடுக்கணும். அதுதான் குரல், அதுதான் குரல். சார் படிக்கிறது கஷ்டம் தான் சார். தலை வலிக்கும், கழுத்து வலிக்கும், உடம்பு வலிக்கும், கண்ணு எல்லா வரையும் அதையும் தாண்டி படிச்சுட்டு இருக்காங்க. யாராச்சும் இருக்க சார் அப்படிதான் சார் படிப்பான். தலை வலிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்தை மூடி வச்சுக்கிட்டு போறவன் ஒரு ஆர்டினரி படி ஆர்டினரி ஒரு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஆர்டினரி பண்ணிக்கலாம். குடும்பம் அப்படியே ஒரு 4 லட்சம் சம்பளம், அதுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு நாள் கஷ்டம் போடுவாங்க, அவங்க ஒரு 4-5 லட்சம் வாங்குவாங்க, 10 லட்சம் வாங்குவாங்க. நீங்க எப்படி ஒரு குழந்தைகளை படிக்க வச்சு அதே அவங்களும் குழந்தைகளை படிக்க வைப்பாங்க. அப்படியே உங்கள்கிட்ட இருப்பாங்க, ஆடினே இருப்பாங்க. தலை வைக்கிறதுக்கு முன்னாடியே 10 மணிக்கு மேலே படிச்சா தலை வைக்க புத்தகத்தை மூடி வைப்பவர்கள் ஆடினரியே வைக்க வாழ்வாங்க. அவ்வளவுதான். அதனால அது அவங்க ஆடினரியான கொண்டு பயன்படுத்திட்டு. ஆனா தீவிரத்தன்மை ஒரு வார்த்தை இருக்கு, இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தீவிரத்தன்மை வச்சிருக்கான் பாரு, அவன் பயங்கரமா செய்வான். தலை வலிக்கும், கண்ணெரியும். இது எப்படியாச்சும் நீ படிச்சு முடிச்சு தூங்கிடணும்பா, இதை படிச்சா நம்ம ஏதாவது ஜெயிக்கணும் போலன்னு சொல்லிட்டு உன் உடம்பு ஒத்துழைக்காது. படிக்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்காத பொழுதும் புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு யார் ஒருவரெல்லாம் தனக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் தலைவலிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்தை முடிவிக்கிறவன் ஒரு ஆளுநரை பையன் பொண்ணு. தலை படித்தும் படித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பையனோ பொண்ணோ கிடையாது. அந்த குடும்பத்தை காக்க வந்திருப்பதற்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமி வடிவில் கடவுள் வடிவில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பையனாக அதை கொண்டிருக்கிறார். அவன் சாமியை வாங்கி படிச்சுட்டு இருக்கோம் குடும்பத்தை காப்பாற்றுறது. ஆளுநரை இருக்கிறவங்க அந்த எண்ணம் கிடையாது. கண் வலிக்கும் பொழுதும் தலை வலிக்கும் பொழுதும் படித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தை காட்டுற சாமியாகவும் நீங்கள் வழிபட வேண்டியவரே அவர்தான். அப்படி படித்தால் உங்கள் ஐஐடி ஜெய் என்ன எல்லாம் செய்யலாம் சார். பாருங்க